உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது ஒரு காலமும் அது வைக்கப்படவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா பிரசனத்துக்காக ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம் 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 ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் நனையணுமே. மழையாக இறங்கணுமே என்னை முழுவதும் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத பகுதிகள், சங்கீத பகுதிகள், சத்தியங்கள் இந்த நாளில விசேஷமாக அவருடைய பந்தியிலே இணையும்படியாக கர்த்தர் நமக்கு கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அதுல ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து அதில் கலந்து கொண்டு அவருடைய உடன்படிக்கையில இன்று கலந்து கொண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த வரந்தடைப்பட்டிருக்கிற ஆத்மாக்களை எல்லாம் தடுத்த தடைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இந்த நாளை கொண்டு வரும்படியாய் நம்மில் இருக்கிற யாராகிலும் ஒருவர் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட ரட்சா தேவன் தாமையை ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனை தேவன் நீர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை செய்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த நாளில் தேவன் தாமே எங்களை கூட்டி சேர்த்து கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே, இந்த ஆராதனையுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீர் முன்னின்று வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரம், உடைய பிரசனம், உடைய வல்லமை, உடைய கிருபை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களை ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதத்தின் வாரத்தின் முதலாவது நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் உடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோம். தேவன் தாமே ஆண்டவரே நல்ல நடக்க போகிற
திருவிருந்துக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். தேவன் தாமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருவிருந்து அப்பாண்ட நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது துணிகரமாய் கலந்து கொள்ளாமல் தேவன் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை அப்பாண்டரை நாங்கள் அப்பாண்டரை மன்னிப்பு பெற்றவர்களாய் தேவன் நாங்கள் கலந்து கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே தாழ்மை உள்ளவர்களாய் நாங்கள் திருவிருந்தை ஏற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்ய முடியாது நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே ஆராதனை பகுதி, சங்கீத பகுதி, ஆண்டவரே வசன பகுதி எல்லாவற்றும் தேவன் தாமே ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீரே வழி நடத்தும், பலப்படுத்தும். உங்களை முன்வைத்து செல்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பிரேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக எழுந்திட்டு நம்முடைய இசை பாடல் புஸ்தகத்தில் 17வது பாடலை நம் யாவரும் எழுந்திட்டு பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எழுந்திட்டு ஆராதனைக்கு ஆரம்பமாக 17வது பாடல் தந்தானை புதிப்போம் என்கிற பாடலை நாம் யாவரும் எழுந்திட்டு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தந்தானை துதிப்போமே திருக்கதையோரை பாடி பாடி தந்தானை துதிப்போமே காரியதோ நம்மை காரியதோ நம்மை வாழ்த்தி
பாடி பாடி அந்தானை துதிப்போமே. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குட்டிகள் எல்லாரும் கர்த்தரின் எம்பெருமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு ஒரு சந்நிதி முன் வாருங்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை, வரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியமத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதமுள்ள இருதயத்தோடு அறிக்கையிட தேவ வசனம் பற்பல வாழ்க்கைகளில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாயிருக்கிறது. ஆகியால் இங்கே இருக்கிற நம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் ஆனந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தில் சேர்ந்து பாவரிக்கை செய்ய கடவோம். நாம் யாவரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நமக்கு நல்ல ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மோடு அவருடைய தூய ரத்தத்தினாலே நம்மை கர்த்தர் கழுவி இருக்கிறாரே. அவர் நல்லவர். அவர் நமக்கு போதுமானவராய் கர்த்தர் இருந்திருக்கிறாரே. அதற்கான ஆண்டவர் பார்த்து சொல்லும், ஆண்டவரே, எங்களை நீதிமானாய் மாற்றுகிறவர், எங்களை ஆண்டவரை பலனற்றவர்களாய் இருந்து எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிற தேவன் நீர் எல்லாமே இந்த உலகத்துல யாரும் இல்லையப்பா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்திலே கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை கர்த்தராலோ நீர் மன்னியும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய கண்களினால, பேச்சுகளினால, உதடுகளினால, செயல்களினால கடவுளுக்கு புரியில்லாத காரியத்தை நம்ம ஏதோ ஒரு வகையில செய்திருப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். நன்றி 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 ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீ, என்று உன் பிள்ளை நான் ஏசையா, என்று உன் பிள்ளை நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீ, என்று உன் பிள்ளை நான் ஏசையா, என்று உன் பிள்ளை நான். கல்வாரின் மலை மீது உன் பாடுகள் எனக்காகத்தான். கல்வாரின் மலை மீதிலே என் பாடுகள் உனக்காகத்தான். உன் கைகள்
கைகாலிலே வழிந்தோடிடும் உன் திருரத்தம் எனக்காகத்தான். உன் கைகாலிலே வழிந்தோடிடும் உன் திருரத்தம் எனக்காகத்தான். நான் பாவைதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தி என்று உன் பிள்ளை இயேசையா, என்று உன் பிள்ளை. ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து எங்களுக்காக மரித்ததினாலே அவருடைய அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது. நாங்கள் பாவிகளாய் இருந்த பொழுது எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். நாங்கள் பலனற்றவர்களாய் இருந்த எங்களுக்காக அவர் முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்தார் மரணத்திற்கு என்று. அவர் சிந்தின ரத்தத்தினாலே நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீ பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பாருங்க ஐயா. ஒவ்வொருவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தாவே நீ மீறுதல்களையும் கர்த்தாவே நீர் தயவாய் மன்னிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த உணர்வை கர்த்தர் நீர் வைக்கிறதற்காக நன்றி என்று சொல்லி நாம் யாவரும் சேர்ந்து பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு அருள் செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இருந்தும் தப்புதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்திலும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் கிருபை செய்துள்ளோம். ஆமென். ஜெபம் செய்வோம். நேற்று மீண்டும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பனை, இந்த நன்றி நிறைந்த இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதுமா எங்களை கன்னிமணியை போல பாதுகாத்து இந்த பரிசுத்த திருவிந்த ஆராதனையில நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து உண்மை கலந்து கொள்ளவும் உண்மை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கூட கர்த்தர் எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் மாற்றி இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்துல வந்து அவர்கள் உண்மை துதிக்கவும் உண்மை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் கிருபை தாரும். இந்த தேசம் முழுவதுமாய் நடக்கின்ற ஒவ்வொரு பரிசுத்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனையில உங்களுடைய விலை உயர்ந்த ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரிக்கிற கரம், ஆண்டவரை அந்த அபிஷேகம் வல்லமை அங்க ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் நீர் வல்லமையாய் இறங்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்பட்டு மண்டையில உங்களுடைய ஆலயத்துல சேர்த்து கொள்ளப்படுவார்களாக. ஆண்டவரை, இந்த நாளில பேசுகிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பையும் பெரிய காரியங்களை செய்யும் நீரை பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம யாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றே எங்கள் பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிவுகளே. ஆமென், ஆமென். அவர் உட்காரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலிருந்து முதலாம் திருமறை பகுதி வாசி கேட்போம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், அதனுடைய 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 15 வசனங்கள் முடிய. முதலாம் மீகா 7ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வரை. ஐயோ, உஷ்ண காலத்தில் தண்ணீரை சேர்த்து திராட்சை பழங்களை அறுப்பதற்கு வருகிறவனை போலிருக்கிறேன். புசிக்கிறதற்கு ஒரு திராட்சை குலையும் என் ஆட்டுமா
இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. தேசத்தில் பக்தியுள்ளவன் அற்று போனான். மனுஷரின் செம்மையானவன் இல்லை. அவர்கள் எல்லோரும் இரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடியென்கிறான். நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான். பெரியவன் தன் துரசையை தெரிவிக்கிறான். இவ்விதமாய் போற்றுகிறார்கள். அவர்களின் நல்லவன் முச்சடி குத்தவன், செம்மையானவன் நெருஞ்சிலை பார்க்கிலும் கடும் கூர்மையானவன். உன் காவல்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது. இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு. சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமியாருக்கு விரோதமாகவும் எழுப்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்கள் தானே. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவனை என்னை கேட்டருள்வார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிறார். சத்துருவானவன் அதை பார்க்கும் போது வெட்கம் அவளை மூடும். என் கண்கள் அவனை காணும். இனி வீதிகளில் சேவை போல மதிக்கப்படுவார். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்தின் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரத்தில் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறுபர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தம் அவர்கள் கிரிகளுடைய பலன்களின் நிமித்தம் தேசம் பாழாயிருக்கும். கர்மோலின் நடுகளில் தனித்து வனவசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்த்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழாயத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்து போனது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்த என்று நம்மை அவர் எழுதி நின்று சங்கீதங்களின் புஸ்தகம் 150 சங்கீதத்தை நம்மை அவர் முறையாக எழுதி நின்று வாசிக்கலாம். சங்கீதம் 150 சங்கீதம். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 762 763 பக்கம். சங்கீதம் 150 சங்கீதம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்க ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். சுவாசமுடன் யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நம்மை அவர் நின்ற வண்ணமாகவே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். ஒன்றின் பிளாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உறுத்துதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன்.
ஆமே ஆமே. நம்ம யாவரும் முழங்கால் படிக்கிட்டு பொதுவான ஜெபங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே ஒப்பு கொடுப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நன்றியோடு கூட இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இந்த மாதத்துல கர்த்தர் நீர் வைத்திருக்கிற மன்னாவினால் கர்த்தர் நீர் அவர்களை போஷிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இந்திய ஆண்டவரே அப்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா கொடுத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்துல வன்முறைகளும், ஆண்டவரே கொலை கொள்ளை, ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த காரியங்களும் கடந்த ஆண்டவர் 30 நாட்களுக்குள்ளாக ஆண்டவரே 50க்கும் மேற்பட்ட காரியங்கள் தேசத்துல நடந்திருக்கிறது. அது ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த குற்றவாளிகள் எல்லாம் ஆண்டவரை சீக்கிரத்திலே ஆண்டவரை அதற்குரிய தண்டனையை அடைய கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் இப்படிப்பட்ட இந்த பாவங்களிலே ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சட்ட திட்டங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா இன்னும் கடுமையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா அநேக பேர் ஆண்டவரே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட இந்த பாவத்தில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் நீர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதான அளவுக்கு கர்த்தர் நீர் பெரிய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆக்கினியை கர்த்தர் அடைய கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரை ரட்சிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரை ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளும் மூடப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் செல்லுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மீட்டெடுத்து உடைய ராஜ்யத்திற்குள்ளாய் கொண்டு வந்து சேர்க்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உடைய பரலோக ராஜ்யத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் அது ஆயத்தப்படுவார்கள். ஆண்டவருடைய கிருபை ஆண்டவரே அப்பா எங்கள் மேலே இருக்கிறபடினாலே நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு என்று சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிக்கிறபடியாக ஆண்டவரே அப்பா 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்கிற பரம தரிசனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இன்னும் அநேக ஆண்டவரே ஆலயங்களை கட்டுவதற்கு ஆண்டவரே அதற்குரிய பண தேவைகள் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திற்கு. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பெங்களூர்ல இருக்கிற திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அது மிகவும் பழுதடைந்து விழுந்து போகிற நிலைமையில இருக்கின்றதை அறிந்திருக்கிறோம். அதற்கு 8 லட்சம் ரூபாய் ஆண்டவரே அப்பா தேவைப்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே அதற்கு ஆண்டவரே மக்கள் உதாரத்துவமாய் ஆண்டவரே அப்பா அவர்கள் கொடுக்க அந்த ஆலயம் ஆண்டவரை புதுப்பிக்கப்பட கட்டப்பட என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தாரும். அந்த இடத்துல ஆண்டவரே மக்களும் ஆண்டவரே அந்த இடத்துல ஆலயத்திற்கு வரும்போது எந்த விதமான சேதங்களும் ஏற்படாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அநேக சபைகள் பழுதடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இன்னும் அநேக சபைகள் சரி செய்யப்படாமல் இருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே மக்கதுனியா நாட்டு சபையில் ஆண்டவரை இருக்கிற மக்கள் தனக்கு இருக்கிற பஞ்ச காலத்திலும் ஆண்டவரை உமக்கு உதாரத்துவமாய் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறபடியாய் நாங்கள் உமக்கு உற்சாகமாய் உதாரத்துவமாய் நாங்கள் கொடுக்கவும் அதை கொண்டு உம்முடைய திருப்பணிகளை நாங்கள் செய்யவும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய சபைக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துங்க. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் என்னென்ன குறைவோடு ஆண்டவரே இந்த நாளிலே வந்திருக்கிறார்களோ அந்த குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். இன்னும் பலவீனத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலவீனத்தின் யாவையும் கர்த்தர் மாற்றுகிற தேவன். ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்மாலே கூடும். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தொட்டு விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் ஆண்டவரை எல்லா மனுஷனுடைய யோசனைகள் ஆண்டவரை இதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அசுத்த ஆவியின் கிரியைகளும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே
அப்பாண்டர் ஒருவரும் இதுக்கு விரோதமாய் எழும்பாதபடி கர்த்தர் இந்த இடம் முழுவதுமாய் ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தினால கர்த்தர் நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆலயம் ஆண்டவரை கர்த்தருடைய இந்த ஊழியம் கர்த்தருடையது. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தான் கர்த்தர் அவனை கெடுப்பார் என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகிறபடி ஆண்டவரே நாங்கள் ஆலயக்கு விரோதமாய் எழும்பாதபடி ஆலயத்தினுடைய நன்மைகளை நாங்கள் புசிக்கத்தக்க அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்வதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. உங்களுடைய கிருபை பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். நீரை பாதுகாத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. வேதத்திலிருந்து 2ஆம் திருமறை பகுதியை நாம் வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உற்றாண்டிருந்த வேத பாரர்கள் சிலர், இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவரையின்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நான் ஒரு காலம் இப்படி கண்டதில் இல்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த திருவார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அல்லேலூயா. இது சாட்சி நேரம். சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் உங்களுடைய சாட்சியை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். சரி, சாட்சிகள் இல்லாத சூழ்நிலை. இப்போது வசனம் பிள்ளைகள் வசனம் சொல்லுகிற நேரம் அந்த வசனங்களை சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஒன்றாம் நாளாகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தருக்கு தான் கை காணிகளை செலுத்த தான் மனப்பூர்வமானவர்கள் யார் என்றார். 1 நாளாகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்போது உங்கள் இனிய தினம் கர்த்தருக்கு காயங்களை செலுத்த வந்தவர்கள் யார் என்றார். ஒன்று நாளாகமம் 29ஆம் வசனம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக சந்தோஷப்பட்டார். வசனம் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் துதித்து
அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நம்ம அவரை எழுந்து நின்று கர்த்தர் இந்த ஒரு புதிய மாதத்தில், இந்த புதிய ஓய்வு நாளில் ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியா நம்ம எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்ம அவரை எழுந்து நின்று ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளை நினைத்து, ஆண்டவரே உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி, உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. அல்லேலூயா. எல்லா அருகில் இருக்கிறவர்களை பார்க்க வேண்டாம். இது கர்த்தரோடு கூட நாம் பேசுகிற ஒரு நேரம், கர்த்தரோடு கூட உறவாடுகிற நேரம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எல்லா வாயில திறந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தவன் நானே. உன் வாயை உரிவாய்த்தர அதை நான் நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நன்மையினால் கர்த்தர் நிரப்பும்படியாக, கிருபையினால் கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாக. ஓ அல்லேலூயா. எல்லாம் சும்மா இருக்க வேண்டாம். எல்லா வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை அவருடைய கரங்களினாலே நம்மை தாங்கி வந்திருக்கிறார், நம்மை சுமந்து வந்திருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நம்மை சுமந்து வந்திருக்கிற தேவன் அல்லவா. அவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிறவரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தமானவரே, உமக்கு நன்றி ஐயா. அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா வாயில திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவரை மட்டுமாய் எங்களுக்கு நல்ல சுகபலனை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர், ஆரோக்கியத்தை கொடுத்தவர், சத்துவத்தை கொடுத்தவர். ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்தவர். எத்தனையோ பேர் இன்றைக்கு வியாதியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறதை, மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாலும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாலும் வாழ்க. ஐயா வாழ்க உன்னாலும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன்னாலும் வாழ்க. உன்னதத்து தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்து தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. ஐயா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை சந்தோஷம் என்னை பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், இன்னும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னை பொங்குதே.
இந்த காலையோடு இந்த மனமகிழ்ச்சியான தானம்
ஆவியானவருடைய பிரசன்னம் மத்தியில் அதிகமாக இறங்கி வரட்டும். ஆவியானவருடைய வல்லமை நம் மத்தியில் அதிகமாக இறங்கி வரட்டும். அவருடைய பிரசனத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவர் உமக்கு ஆண்டவர் அப்பா உமக்கு நன்றி. எல்லாம் கையை வைத்து சொல்லும். ஆண்டவருடைய பிரசனத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளால கத்த நீர் இறங்கும். ஆண்டவர் இறங்கும் கையை உயர்த்தி சொல்லும். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள அந்த தேவ வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவர் விடுதலை ஆகட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் நீரப்பிடமே பலத்தினாலே எல்லாம் வாங்கி தந்து சொல்லும். பலனுடைய நீரப்பிடமே பலத்தினாலே கனமுடைய ஓற்றிடமே ஞானத்தினாலே கையெழுத்து சொல்லும். கனமுடைய ஓற்றிடமே ஞானத்தினாலே அசைவாடும் ஆவியே Hallelujah.
அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எத்தனை பேரால கையை உயர்த்தி சொல்ல முடியும்? ஆண்டவருடைய பிரசனம் எனக்குள்ள, தேவ மகிமை எனக்குள்ள, அவருடைய வல்லமை எனக்குள்ள. அதை உணர்ந்தவர்கள் மாத்திரம் கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமை கொடுத்து ஆண்டவருடைய பிரசனத்தை மாத்திரம் உணர்ந்தவர்கள் ஆண்டவர் அந்த வல்லமை எனக்குள்ள உறவுக்கு ஒவ்வொரு குடும்பம் வல்லமையால் உறவுக்கு யோசனை நாமத்தினால ஒவ்வொரு மனிதர்களும் அப்பா ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு மேலும் அந்த தலைக்கணம் அபிஷேகம் என்பது இந்த புதிய நாகத்தில் உடனே வருவதாகும். விடுதலை உருவாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவை நாமத்தினால. நான் எல்லாரும் முழுநாள் படித்த ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன். அப்படி வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். அப்படி வார்த்தைக்கு நேராக எல்லாம் முழுநாள் படிக்கிட்டேன். ஆண்டவரே, இந்த மாதத்திற்குரிய வார்த்தையை நான் கேட்க போற அந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இருக்குமா? ஆண்டவரே, அது கற்பாறையில விதைக்கப்பட்ட ஒரு விதையாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, அது நல்ல நிலத்துல ஆண்டவரே அப்பா முளைத்து எழுப்புகிற ஒரு விதையாக இருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில விடுதலை உண்டு. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அப்படியே நமக்கும் அது நடக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. உங்களுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் அசுவாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. உலகமெல்லாம் மறக்குதையா, உன்னாலும் பூரிக்கிறே ராஜா, உன்னாலும் பூரிக்கிறே தொடர்ந்து அவர் நம் மத்தியிலே
அவர் பேசும்படியா நம்மில் இருக்கிற யாராயிலும் ஒருவர் அவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிப்போம். நீதி எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து இந்த பரிசுத்தமான இந்த நாளுக்காக சுவாமி ஆராதனை கூட வைக்கிறத நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இதோ கர்த்தாவே இந்த மாதிரி நிச்சயம் அந்த வார்த்தைகளுக்காகவும் இந்த பிரசங்கத்துக்காகவும் சோதரிக்கிறப்பா. அப்பா நீரை இந்த கடந்து வந்து நீங்கள் பேசணும். ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவங்களும் ஆண்டவரே இந்த சூரியனுக்கு ஆராதனைகளும் இந்த பாதப்படிவை உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தேவன் ஆசீர்வதித்து இந்த இடத்துல தேவ பிரசனம் அப்படி மகிமை இறங்கி வரும்படியாக இருக்கிறாப்பா. நீ பேசும்படியாக இருக்கிறாப்பா. பேசும் நாங்கள் வாண்டியோடு கேட்கின்ற கிருபைக்காக அப்பா இந்த இதயங்களை கர்த்தர் நீ திறந்தவரும் சுவாமி. எல்லா பாவக்கரைகளை எடுத்துக்கொண்டு பரிசுத்த ரத்தத்தினால நீ சுத்திகரிக்கும் இருக்கிறாப்பா. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நீக்காக பேசிக்கொள்ள இந்த வார்த்தைகளை நீ கொடுத்து ஆண்டவரே இந்த இடங்களை நீ பேசும்படியாக இருக்கிறாப்பா. இந்த பரிசுத்த நாமத்தினாலப்பா இந்த ஜபங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் மக்களுடைய தரப்பில் ஒப்புக்கொடுத்து வந்திருக்கிறவர்களும் வராதவர்களும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். இந்த நேரத்தில் மீண்டும் உடைய காட்டில் ஒப்புக்கொடுத்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தேவையிடம் ஆமென் ஆமென். அவன் கருவோம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. சாட்சி சொல்லுங்க. சரி எடுத்து வரேன்னு சொன்னேன். மெடிக்கல மாத்திரை வாங்கி போயிட்டு ஹாஸ்பிட்டல் அப்பைக்கும் இன்ஜெக்ஷன் போடணும்னு மாத்திரை சாப்பிட்டா இப்போ அதிகளோட காலையில் பல்லு பக்க பல்லு வலி இன்னும் 4 நாள் மூணு பேருக்குமே 4 நாள் வந்து உடம்பு செய்யாது. மூணு பேருக்குமே சூழ்நிலை கொடுக்குறாங்க. கட்டிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் சொன்ன நம்முடைய சாட்சிக்காக நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். நம்மில் இருக்கிற யாராகிலும் ஒருவர் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்துக்காக நம்ம இருக்கிற யாராகிலும் ஒருவர் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு சாட்சி சொல்லும் போதெல்லாம் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா கிடைத்த கட்டத்துக்கு செய்ய ஆண்டவரே அப்பா அவங்க குடும்பத்தில் எல்லா சமாதானத்தையும் கருதியாக சொல்லணும். கல்வியை மாற்றி சொல்லணும். ஏற்று அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் வந்திருக்கிற நண்பர்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கடந்த 5 மாதங்களளவும் நம்மை கர்த்தர் சுகபத்திரமாய் பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலும் இந்த 7ஆம் தேதியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்மை செலுத்துகிறேன். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம்.
மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் தாங்கிடுவார். எம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் தாங்கிடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் ஆண்டவரே தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாகவும் ஆண்டவரே அது சுருக்கமாகவும் அது இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், உனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்துல இப்படியாக வருகிறது. அல்லேலூயா. இந்த மாதத்தை துவங்கும் போது பலவிதமான தேவைகள், பலவிதமான நெருக்கடிகள், பலவிதமான சூழ்நிலைகள் ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கும் பொழுது இதை எப்படி கடந்து செல்வது என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில துவங்கும் போது ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்துல அநேக பிரச்சனைகள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு, இதை எப்படி கடந்து செல்வது என்று சொல்லி 1ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த வசனத்தை காண்பித்தார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. தேவைகளின் மத்தியிலே நீங்க போயிட்டு இருக்கலாம், பலவிதமான நெருக்கடியின் மத்தியில போயிட்டு இருக்கலாம், பலவிதமான கடன் பிரச்சனைகள் மத்தியில போயிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியில நீங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து கடந்து வரும் பொழுது 430 வருடம் அடிமைத்தனத்திலிருந்து வரும் பொழுது ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அநேக தேவைகள் அவர்களுக்கு வருகிறது, அவர்கள் கடந்து செல்லும் போது அநேக பிரச்சனைகள் அவருக்கு நிற்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் செங்கடலை இரண்டாக பிளக்கிறார், யோர்தான் நதியை வழி விலகும்படியாக செய்கிறார், எரிகோ மதிலை கர்த்தர் உடைக்கிறார், வானத்திலிருந்து பாளையம் முழுவதுமாய் காடைகளினாலே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நெருக்கிறார். வெறும் கண்மலையிலிருந்து தண்ணீரை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், வரவழைக்கிறார். வானத்திலிருந்து மன்னாவினால் கர்த்தர் போஷிக்கிறார், கசப்பான தண்ணீரை கர்த்தர் மதுரமாய் மாற்றுகிறார். இப்படி அநேக தேவைகளும் அவர்களுக்கு சூழ்ந்திருந்த போதும் கூட அவர்களுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அவர்களை அதிசயமாய் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை 40 வருட காலம் வனாந்தரத்தில் வழி நடத்தின அதே ஆண்டவர் நம்மை சுற்றிலும் எல்லாம் சூழ்ந்திருந்த பொழுதும் கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு அதிசயத்தை அற்புதத்தை கர்த்தர் செய்து இந்த மாதத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மையை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிகள் மாத்திரம் கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஒரு அதிசயமாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது யோபு எழுதின சரித்திரம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம்.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா. அவர் செய்கிறதான அந்த அதிசயம், அந்த அற்புதத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆராய்ந்து தேடி என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. அதே போல அவர் செய்கிற அதிசயம் அது எப்படியா இருக்கும்? எண்ணி முடியாததாக அதிசயத்தை அவர் என்ன பண்றாரா? செய்யறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, இந்த வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் நீ என்ன பண்ண? என்ன? ஆபிரகாம் என்றாரு. 1 2 3 4 5 திருப்பி வர அதே 1 2. ஆண்டவரே இல்லை, என்னால இது என்ன பண்ண முடியாது, எண்ண முடியாது. இது எப்படி உன்னால எண்ண முடியலையோ உன் சந்ததி அது எண்ணி முடியாததாக இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடற்கரை மணல்ல போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மணலை உன்னால எண்ண முடியுமானா எண்ணு அப்படின்றாரு. ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, என்னால் இது எண்ண முடியல. உன் சந்ததி கடற்கரை மணலை போல நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ வேதத்துல காணப்படுகிற சந்ததிகள் பார்க்கும்போது ஒரு தலைமுறையோட ஒரு ஜெனரேஷனோடு கூட அவங்க சரித்திரம் இல்லாம போயிடுது. ஆனா ஆபிரகாமுடைய சரித்திரம், ஆபிரகாமுடைய சந்ததி அது எண்ணி முடியாததாக இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய சந்ததியில இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சொன்னபடி அவருடைய சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணி அதை எண்ணி முடியாததான அந்த ஆசீர்வாதத்தை, அந்த அதிசயத்தை கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்வில கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டதான எண்ணி முடியாத, உன்னால எண்ணி 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 கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிசயத்தை இந்த மாதத்துல நிச்சயமாக நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அதிசயம் என்ன அப்படின்னா சொல்லுங்க. அதிசயம் அப்படின்னா என்ன? எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நம்ம இதற்கு முன்பதாக அதை பார்த்துருக்கவே மாட்டோம். முன்பதாக அது நம்ம கண்ணு முன்னாடி வந்திருக்கு. ஆனா திடீர்னு ஒரு விஷயம் என்ன பண்ணோம் நடக்குதுன்னா அதான் இதனால இது அதிசயமா இருக்குது. ரொம்ப நாளா நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு சொந்தக்காரங்க வந்துருக்க மாட்டாங்க. ஆனா திடீர்னு வராங்க அப்படின்னா சொல்லுவோம், இப்போ என்ன அதிசயமா நான் வந்துட்டுக்கிறேன், என்ன ஒரு அதிசயம் அப்படின்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதனால முடியாத ஒரு விஷயம் கடவுளால செய்யறதுதான் அதிசயம். அல்லேலூயா. முடியாததை கர்த்தர் என்ன பண்றாரு? சாத்தியப்படுத்துறாரு. ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு உற்பவ காலகட்டத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றாரு. ஆனா நான் சாரால் என்ன பண்றாங்க? நகைக்கிறாங்க. எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு வயசாகி போச்சு, எனக்கு எல்லாம் பெண்களுடைய வழிபாடு எனக்கு நின்று போச்சு, இதுக்கு மேல எனக்கு நடக்க போகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு ஒரு அற்புத காலகட்டத்துல உனக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்றாரு. அந்த நேரத்துல அவனுக்கு ஈசாக்கு பிறக்கிறான். கையில தட்டி ஆண்டவர் நாம அந்த மகிமைப்படுத்துவோம். மனுஷன் நகைக்கிற விஷயம், மனுஷன் இதுக்கு மேல இது நடக்காதுன்ற விஷயம், மனுஷனால முடியாது என்று நினைக்கிற விஷயத்தை கர்த்தர் நிச்சயமாகவே சாத்தியப்படுத்துவதுதான் அதிசயம். அல்லேலூயா. சூனேமியால பார்த்து எலிசா சொல்றாரு, உனக்கு ஒரு உற்பவ காலகட்டத்துல உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்றாரு. அல்லேலூயா. அவன் சொல்றான், சொன்னாரு ஒரு வார்த்தை, பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. எங்க வீட்டுக்காருக்கு வயது சென்ட்ரல் ஆகிட்டாரு, எனக்கு இதுக்கு மேல என்ன பண்ண போறது இல்ல நடக்காது. இல்ல நான் சொல்றேன் உனக்கு நடக்கும் அப்படின்றாரு. அவர் சொன்னபடியே ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளால நம்ப முடியாத விஷயத்தை கர்த்தர் சாத்திய நிச்சயமாகவே நம்ம கர்த்தர் என்ன பண்ணுவார்? இந்த மாதத்துல சாத்தியப்படுத்துவார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க அமர்ந்திருக்கலாம், எங்க சொல்லிட்டாங்கன்னா அப்படியே எல்லாம் நடந்துட்டு போதா, எல்லாம் மாசம் தான் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கிறோம். எங்க எனக்கு நடந்துச்சு? இந்த மாசத்துல நான் விசுவாசத்தோட சொல்றேன், நிச்சயமாகவே அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும். விசுவாசிக்கிற மக்கள் கையில் நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இந்த அதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து 3 காரியங்களை உங்களுக்கு மிக வேகமாக நான் சொல்லி நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாவதாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரம் அதனுடைய வசனங்கள் 3லிருந்து 5 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வருகிறார்கள்.
ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். திமிர்வாதன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் கப்பர்நகும் என்கிறதான ஒரு இடத்திற்கு போய் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு வீட்டிற்கு முன்பாக இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு கர்த்தர் வசனத்தை போதித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு திமிர்வாத ஒரு காரன், திமிர்வாதம் அப்படின்னா முடக்குவாதம், அப்படி பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த வியாதியில இருக்கிற மனுஷனை அவன் நான் இயேசு கிட்ட என்னை கூப்பிட்டு போங்கன்னு யார்கிட்டையும் என்ன பண்ணல, கேட்கல. அவனுக்கு ஒரு 4 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 4 நண்பர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிட்ட இவனை எப்படியாவது கூப்பிட்டு போய் என்ன பண்ணிடணும், சுகப்படுத்துன்னு நினைக்கும் பொழுது அவர் வீட்டுக்குள்ளாய் கொண்டு செல்வதற்கு வழி இல்லை. இயேசு கிறிஸ்து போதகம் பண்ண அங்க சுற்றிலும் மக்களை நிறுத்தி கொண்டதுனால அந்த கட்டில இயேசு கொண்டு வரதுக்கு மனதில்லாம மேல் கூரைய திறந்து அதன் வழியாக கயிறு கட்டி என்ன பண்றாங்க, இயேசு கிட்ட இறக்குறாங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்து கர்த்தர் சொல்றார், அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்தது, மன்னிக்கப்பட்டது என்றார். அவன் ஆண்டவரிடத்துல என்னை சுகமாக்கும் கர்த்தரிடத்துல கேட்கல. ஆண்டவரே, என்னை எப்படியாவது இந்த முடக்குவாத வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும் என்று கேட்கல. ஆனா அந்த 4 பேர் விசுவாசத்தோடு அவருடைய நண்பர்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க, இவனை எப்படியாவது இயேசு கிட்ட கொண்டு போய் சுகமாக்க வேண்டும் என்று விரும்பினதுனால அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிற ஆண்டவர் அந்த மனிதனுடைய வியாதியிலிருந்து கர்த்தர் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. முதலாவது நான் சொல்ல வருகிற காரியம்